ஹாய் கசியா தமிழ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு 2 குட் நியூஸ்னு சொல்லலாம். ஸோ எஸ்ஹெச்ஜிடி உங்களுக்காண்டி இன்னும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் டேட்டு இன்றைக்கி அவுட் ஆயிடுச்சு, எல்லாத்துக்கும் தெரியும். சிட்டியும் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ ஓகே, உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பரை, அதாவது உங்களுடைய நீங்கள் பாஸ்வேர்ட் லாக் பண்ணுவீங்களா, அதை லாக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் உங்களுக்கு எந்த சிட்டி என்றைக்கு எக்ஸாம் சொல்லிட்டு உங்களுக்கு அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அட்மிட் கார்டு வந்து போகிறதுக்கு 3 நாள் இல்லைன்னா 2 நாள் 4 நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அட்மிட் கார்டு வந்துடும். ஸோ ஓகே, அதுக்கப்புறம் எக்ஸாம் போகிறதுக்கு எப்படி முன்னாடின்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து சால்டு புக்கிங் பண்ணாதவங்க இருக்காங்களே, அவங்களுக்குமே டேட்டை அவுட் பண்ணியிருக்காங்க இதில். ஓகே, நான் சொல்கிறேன் ரொம்ப லக் உள்ளவங்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், டெல்லி போலீஸாக இருக்கட்டும், சிஜிஎல், இதில் எதுவுமே உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அட்மிட் கார்டு கொடுக்கவே இல்லை. ஓகே, அவங்களுக்கு எக்ஸாம் எழுத அனுமதி கொடுக்கவே இல்லை. ஸோ ஆனால் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு நல்ல ஒரு ஆஃபர் கிடச்சது மாதிரி உங்களுக்கு மறுபடியும் சான்ஸ் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் அசால்ட்டாக இல்லாமல் கரெக்டாக பண்ணுங்கள், பாஸ் ஆகுங்க, வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், நான் கூட வராதுன்னு தான் நினச்சேன். ஓகே, நான் மேலே கேட்க போகும்போதே அப்படி தான் சொன்னாங்க வராது அப்படின்னு. பட் ஆனால் உங்களுக்கு இப்போ இன்றைக்கி அவுட் பண்ணியிருக்காங்க டேட்டு. ஸோ ஓகே, அப்போ நீங்களுமே எக்ஸாம் எழுத போகலாம் தான். அட்மிட் கார்டு உங்களுக்குமே 3 நாளுக்கு அப்புறம் கண்டிப்பாக வரும் தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக வரும் தான் சொல்கிறாங்க. ஸோ ஓகே, அப்போ நீங்களுமே விட்டுறாதீங்க. எஸ்ஹெச்டிக்கு நல்லா அட்டன் பண்ணி அட்மிட் கார்டை ஓப்பன் பண்ணி பார்த்து நீங்கள் எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ ஓகே, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி நான் மறுபடியும் சொல்கிறேன், அட்மிட் கார்டு வந்துருச்சான்னா அட்மிட் கார்டு இருக்குல்ல, அது கலர் செராக்ஸ் ஒன்று எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிருங்க. அட்மிட் கார்டு நெட்டில் டவுன்லோட் பண்ணி எடுத்து வாங்கிட்டு போய்க்கிறங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இந்த ஐடி ப்ரூஃபுக்கு வந்து ஆதார் கார்டு. ஸோ ஓகே, இதை எடுத்துகிட்டு போயிருங்க கண்டிப்பாக. அதுக்கப்புறம் ரிப்போர்ட் பண்ணுறது வந்து எப்படி அப்படின்னா, 10 மணிக்கு உங்களுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே போயிருங்க. காலையில் 6 மணி ஷிஃப்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் 6 மணிக்கு கூப்பிட்டாங்கன்னா 5:30க்கு நீங்கள் போயிருங்க. 6 மணிக்கு ஒரு செகண்ட் கூட உங்களை வந்து உள்ளே விட மாட்டாங்க. அது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. முன்னாடி கேளுங்க, எஸ்ஹெச்டி எக்ஸாம் எழுதுனாலும் அவங்கள்ட்ட கேளுங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா திருப்பி அனுப்பி விட்ருவாங்க. அப்புறம் நீங்கள் எக்ஸாம் எழுத போக முடியாது. மாஸ் போட்டு ஸோ இந்த மாதிரிலாம் போகாதீங்க. ஸோ கண்டிப்பாக அங்கே உங்களை அனுப்பி விட்ருவாங்க, மாஸ் எடுக்க விட்ருவாங்க. ஸோ ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா, எக்ஸாம் நல்லா எழுதுங்க. ஸோ பயப்படாதீங்க, ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிடலாம். 27ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு என்றைக்கு எக்ஸாமோ அன்னைக்கு இப்போவே வருமா வராதான்னு பார்த்துட்டு எல்லாம் பயப்படாதீங்க. ஸோ 3 நாள் 4 முன்னாடி தான், நீங்கள் இதுக்கு டென்ஷன்லாம் தேவையில்லை. 2 நாள் முன்னாடி அட்மிட் கார்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ நல்லா எழுதிட்டு வாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இப்போ வரைக்கும் அதாவது லேட்டாக 10 நாள் 20 நாள் தள்ளி இருந்தால் கூட இப்போ வரைக்கும் நல்லா டெஸ்ட்டு போட்டு ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு வழியை பாருங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய், ஜெய் ஹிந்த்.